அப்பா என்ன சொல்லியிருக்காரு? எந்த அப்பான்னு கேட்காதீங்க. நம்ம முதல்வர் அப்பா தான். உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழகத்துல இருக்க எல்லா மக்கள் கூடயும் நம்ம அப்பா கூட இருப்பாருன்றத குறிக்கிற விதமா தான் உங்களுடன் ஸ்டாலின்னே பேர் வச்சிருக்காரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு? தமிழகத்த பொறுத்தவரைக்கும் எல்லா துறையும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பெருமைகள தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அறநிலையத்துறை எடுத்துப்போம். ஏன்னா ஐயா சேகர் பாபு அவர்கள் தான் இப்ப எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்ல இருக்காரு. சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா அவர் ஃபேஸ் தான், எந்த பக்கம் போனாலும் அவர் ஃபேஸ் தாங்கிறப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பேர் தான் வேலை செய்யறாங்க. அதுல இவரும் ஒருத்தருன்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காருன்னே சொல்லலாம். நேத்து பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில எக்கச்சக்கமான பக்தர்கள் கிரிவலம் போயிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பகுதியில் இருக்க சாலைகள் ரொம்ப ப்ராப்பராகவே இல்லை, மோசமான நிலைமையில இருக்கு. கிரிவலம் போற நாங்க எல்லாமே ரொம்ப அவதி காலா இருக்கும், ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. ஆனா அறநிலையத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாரு? நாங்க இவ்வளவு கோடி செலவுல குடமுழுக்குகள் நடத்தியிருக்கோம், இவ்வளவு கோவில்களை புதுப்பிச்சிருக்கோம், அதுவா இதுவான்னு எக்கச்சக்கமான பெருமைகளை பேசியிருக்காருங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏன்? இது ஆக்ஷன். இருந்தாலும் நாம என்ன சொல்லணும்? அறநிலையத்துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு சொல்லணும். அடுத்ததா சுகாதாரத்துறை எடுத்துக்கலாம். தஞ்சாவூர்ல ஒரே தெருவுல 25க்கும் மேற்பட்டவங்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்திருக்கு. இதுல 12 பேர் குழந்தைகள். என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய்கள் சரியா சுத்தம் செய்யப்படாதனால அங்க நிறைய கொசு வரதா இருக்கட்டும், நல்ல தண்ணியோட கழிவு தண்ணீர் சேர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான தண்ணியை குடிக்கிறதுனால அங்க இருக்கிற 25க்கும் மேற்பட்டவங்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்திருக்கு. இதுல ஏத்துக்கவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்காக கும்பகோணம்ல இருக்க அரசு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா ப்ராப்பரா பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயமும் எழுதி தராததுனால எங்களுக்கு அங்க சரியா ட்ரீட்மெண்ட் தரலன்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாரும் நாட்டு மருந்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு சில ஊர்கள்ல, அதாவது பெருசா பெயரளவுல வெளியே தெரியப்படாத ஒரு சில தெருக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்ல. இந்த மாதிரி குளம் குட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம விடுறதா இருக்கட்டும், முக்கியமா குடிநீரோட கழிவுநீர் கலக்கிற பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர்ல இந்த ஒரு தெருவுன்னு கிடையாது, பல ஊர்கள்ல பல தெருக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம அப்பா சொல்றது என்ன? உங்களுடன் ஸ்டாலின், அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறையும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு. உண்மையாலுமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. அடுத்ததா பொதுப்பணித்துறை. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில ஆத்த கடக்கிறதுக்கு தரைப்பாலம் தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மழை காலங்கள்ல அந்த தரைப்பாலம் அடிச்சுட்டு போயிடுறதுனால 2 கிராமங்களுக்கும் நடுவுல இருக்க அந்த தொடர்பே துண்டிக்கப்படுது. நாங்க ரொம்ப அவதிக்கு ஆளாகிறோம், எங்களுக்கு தரைப்பாலம் வேண்டாம், உயர்மட்ட பாலம் அமைச்சு தரணும்னு பல முறை நாங்க கோரிக்கை வச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றி தரப்படவே இல்லை. இதுக்கு மேலையும் எங்களுக்கு உயர்மட்ட பாலம் அமைச்சு தரல அப்படின்னா தேர்தலை புறக்கணிச்சு நாங்க போராட்டத்துல ஈடுபடுவோம், உண்ணாவிரதத்துல ஈடுபடுவோம்னு சொல்லி அந்த கிராம மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமான ஊர்கள்ல, அதாவது ரொம்ப பெரிய நகரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரியான ஊர்கள்ல நாங்க பாலம் அமைக்க போறோம், சாலைகள் போட போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க கோடி கணக்குல நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கறத ஒரு விளம்பரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி கிராமங்கள்ல தரைப்பாலங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், மலை கிராமங்கள்ல சரியான சாலை அமைக்காம போறதா இருக்கட்டும், இத பத்தியெல்லாம் பேசவே மாட்டாங்க. இருந்தாலும் பொதுப்பணித்துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு வருதுன்னு நம்ம அப்பா சொல்லுவாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில மாயகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி அவரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் மெதுவா மூவ் ஆகுறப்போ ஒரு இளைஞர் இறங்கி இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு ஏதோ டவுட்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட இருந்து மட்டும் 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல இன்னும் பல்வேறு இடங்கள்ல இந்த கஞ்சா பறிமுதல் பண்ற வேலை அப்படின்றது நடந்திருக்குன்றப்போ தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது இதுலயே தெள்ள தெளிவா தெரியுது. இருந்தாலும் நம்ம தமிழகம் ரொம்ப செழிப்பா இருக்குன்னு நான் சொல்லல, முதல்வர் சொல்றாரு. போக்குவரத்து துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி தமிழக போக்குவரத்து துறையை பார்த்தோம் அப்படின்னா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஊர்ல பஸ் பழுதாகி நின்று மக்கள் எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து தள்ளி கடைசி வரைக்கும் அது ஸ்டார்ட்டே ஆகலன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இப்ப அதை தொடர்ந்து கோயம்புத்தூர்லயுமே பஸ் வந்து பழுதாகி நின்றுருக்கு. வழக்கம் போல ஆண்கள் எல்லாரையும் சேர்ந்து பஸ்ஸை தள்ள சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் பஸ் ஸ்டார்ட்டே ஆகல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பேருந்துகளை எப்போ சரி பண்ணுவாங்க, எப்போ நல்ல பேருந்துகள் நமக்கு கிடைக்கும், எப்போ நம்ம அதுல சேஃபா பயணம் பண்ணுவோம் அப்படிங்கறதே மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறை அமோகமா இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னதான் இந்த மாதிரி எல்லா துறைகளும் ரொம்ப சிறப்பா செழிப்பா செயல்பட்டாலும் 1-2 பிரச்சனைகள் அங்கங்க நடக்கதாங்க செய்யும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம்னு சொல்றது யாரு? நம்மளுடைய உடன்பிறப்புகள். அந்த மாதிரி 1-2 சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியே கவினுடைய ஆணவ கொலை வழக்குல திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதிமுக ஆட்சியில இருந்தப்போ அரசுதான் இது எல்லாத்துக்கும் காரணம், அரசுதான் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி பயங்கர வீரவசனம் எல்லாம் பேசினவரு இப்ப கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால ஆளுங்கட்சியை பார்த்து என்ன சொல்றாரு? இல்ல அரசு மேல எல்லாம் குறை கிடையாது, அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலுமே இந்த ஆணவ கொலை எதிர்ப்பு சட்டத்தையும் இயக்குனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ரெக்வஸ்டா பேசி பணிஞ்சு பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது 10 நாட்களுக்கும் மேல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தனியார் மயமாக்க கூடாது அப்படிங்கறத ஒரு பெரிய கோரிக்கையா வச்சு இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை வச்சு இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேத்து அவ்வளோ கொற்ற மழையிலையும் அவங்க போராட்டத்தை கைவிடாம இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சேகர்பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியும் 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரான சண்முகம் அவர்கள் மக்களை நேர்ல போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சரி, ஆதரவு தெரிவிச்சாரே, குரல் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையா தான் வச்சிருக்காரு. இவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கம்யூனிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா தோழர்னு சொல்லி கூப்பிடுறோம், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம போய் குரல் கொடுப்போங்கிறது தான் அவங்களுடைய ஒரு தாரக சொல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல மட்டும் நீங்க அமைதியா போறீங்களே, அவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, குரலா இருந்து பேச வேண்டிய இடத்துல டப்பிங் வாய்ஸ் கொடுக்கற மாதிரி சத்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி கூட கூட்டணியா இருக்கிறதுனாலதான் நீங்க கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களா? நாங்க எல்லாருமே வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்னா யாருதான் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடுவீங்கன்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஒவ்வொரு துறையும் இந்த அளவுக்கு சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த துறைகளை பத்தி கவலைப்படணும்னு முதல்வருக்கு அவசியமே கிடையாது. அதனால முதல்வர் இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்தி இருக்காரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. வழக்கம் போல செய்திகள்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் ஆரவாரமா வந்து உற்சாகமா வரவேற்றிருக்காங்க, நிறைய கூட்டம் கூடி இருக்கு, அதை பார்த்து முதல்வர் சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லி பயங்கரமான நியூஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அந்த கூட்டம் எப்படி கூடுச்சுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டாம். முதல்வர் ரோட் ஷோ நடத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல ஒரு சில திட்டங்களையும் அறிவிச்சுட்டு ஒரு சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. அதுல அவர் முக்கியமா குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, தமிழகத்துல திராவிட மாடல் நல்லாட்சி தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம். அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம். இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க. ஸோ இவ்வளவு துறைகள்ல இவ்வளவு சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த திராவிட மாடல் நல்லாட்சி தொடரும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பெரிய பேசும் பொருளான விஷயம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நடத்தின ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான். தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு, வாக்காளர் பட்டியல் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு டெல்லியில ஒரு பெரிய போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் அந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி, இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனாலதான் இது இப்படி இருக்குன்னு தெளிவான விளக்க உரையும் கொடுத்துட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. அதுல அவங்க முக்கியமா குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சரியான முறையான ஆதாரங்களை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் போட்ட பிரசன்டேஷன்ல இருந்த ஆதாரங்கள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரங்கள் வெளிவந்துச்சு. அதை பத்தி நம்மளுடைய கிரண் அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை தொடர்ந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. நான் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது நடக்கக்கூடாது, வாக்காளர் பட்டியல் சரியா இருக்கணும் அப்படிங்கறத நான் சப்போர்ட் பண்ணி ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. மக்கள் எல்லாருக்கும் என்ன டவுட் வருது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
திமுக தேர்தல்ல முறைகேடு பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கு இப்ப வரைக்கும் உடன்பிறப்புகள் சார்பில் எந்த ஒரு விளக்க உரையும் தரவே கிடையாது. ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம நாங்க சென்ட்ரலுக்கு போய் அங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்றப்போ நீங்களும் தான் இங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ ஒருவேளை நீங்களும் முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டாரே, அதுக்கு நீங்க ஏன் பதில் சொல்லல? அப்ப என்னமோ இங்க நடந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் நீங்க டைரக்டா அங்க தாவிட்டீங்கன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தெள்ள தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், அச்சோ பிரச்சனை எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் சரி, நாங்க பேசக்கூடிய 3 விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கையை மாத்துறோம், மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு விளம்பரம் பண்றது. ரெண்டாவது மத்திய அரசை பத்தி பேசுறது, இல்லையா அதிமுகவை பத்தி பேசுறது. மத்தபடி மக்களை பத்தி பேசுவோமா அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க நடக்கவே நடக்காதுன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சு. அதனால பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மட்டும் தன்னுடைய வான்வழியை மூடி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயத்தினால மட்டுமே பாகிஸ்தானுக்கு 1240 கோடி ரூபாய் கிட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பாகிஸ்தான் ஆல்ரெடி கொஞ்சம் எக்கனாமில டவுனா தான் இருக்கு. இதுல இவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்றப்போ பாகிஸ்தான் என்னதான் பண்ணுவாங்கன்னு எல்லா நாடுகளும் கொஞ்சம் பரிதாபப்பட ஆரம்பிச்சா அது அவங்களுக்கே பொறுக்காது. அதை கெடுக்கிற மாதிரி தான் ஒரு வேலை நடந்திருக்கு. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியினுடைய ரிட்டையர்மெண்ட் விழாவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான அசிம் முனிர் போய் கலந்துகிட்டு இருக்காரு. அங்க அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்தியா சிந்து நதி நீரை நிறுத்தி அங்க டேம் கட்டிட்டாங்க அப்படின்னா நாங்க குண்டு வச்சு தகர்ப்போம், அதுக்கு இந்தியா கண்டிப்பா பதிலடி தரும் அப்படிங்கிறப்போ, ஒருவேளை பாகிஸ்தான் அழியிற சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும் அழியாது, பாதி உலகத்தையும் சேர்த்து அழிச்சுதான் கொண்டுட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு அழிவு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாங்க நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவோம் அப்படிங்கறத தான் இன்டைரக்டா இவர் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது உங்க மேல ஒரு பரிதாபமான சூழல் ஏற்படுற நிலைமை வந்தாலும் நீங்க உங்க வாயாலே எல்லாத்தையும் கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பாகிஸ்தானுக்கு பிரச்சனை மத்த நாடு கிட்ட இருந்தெல்லாம் கிடையாது, உங்க சொந்த நாட்டுல இருக்க ஆளுங்களை வச்சேதான்னு சொல்லி இப்ப உலக நாடுகள் பேசிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.